अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। முதல் பிரகரணத்துல கடைசியில வாக்கியம் சரியா ரெக்கார்ட் ஆகலைன்னு சொன்னார். அதனால திருப்பி சொல்றேன். சாங்கியனை கண்டனம் பண்ற இடம் தான். அகங்கார தத்துவேன ஜீவஸ்ய கிரகணம் ஈஸ்வரஸ்து நாஸ்தியேவா இத்தியுச்சதே தத் துச்சம். பஞ்சவிம்சதி தத்துவங்கள்ல அகங்காரகான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஜீவன். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கு கேட்டா இது கிடையவே கிடையாது. அது ஏன் 25ல சேர்க்கலைன்னு கேட்டா ஈஸ்வரன் இல்லை, அதனால ஈஸ்வரனை ஒத்துக்கிறதே இல்லை, அதனால சேர்க்கவில்லை சொல்றதா இருந்தால் அது கண்டனம் பண்றார். தத் துச்சம், அது தப்புன்னு அர்த்தம். துச்சம் துச்சம் சொன்னா விஸ்தாரம். என்ன காரணம்? அகங்கார நாச சாட்சிண ஜீவஸ்ய அகங்காரத்வாயோகாத். இந்த அகங்காரமும் இல்லாத ஒரு சமயத்துல அகங்காரம் இல்லை என்ற அவஸ்தையை பிரகாசப்படுத்துறவன் யாரு கேள்வி வரும். அகங்காரம் இல்லாத அவஸ்தைன்னா சுஷுப்தி. சுஷுப்தியில இல்லைன்னா சமாதி அவஸ்தையில நான் என்ற உணர்வு இல்லாத அவஸ்தையில அந்த அவஸ்தையை பிரகாசப்படுத்துறது யாரு? அதனால அந்த அகம் என்று தெரியக்கூடிய பதார்த்தத்தை ஜீவன் வச்சுக்க முடியாது. அகம்னு சொல்றது அது அப்படியே ஜீவன் யாருமே நினைக்க கூடாது, அது பெரிய தப்பு. அது யாருமே சொல்றது இல்லை. அதனால அகங்கார நாச சாட்சி, அகங்காரமும் இல்லாத ஒரு அவஸ்தையில அதுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன் அவன் அகங்காரம்னு சொல்ல முடியாது. ஜெகத் சிருஷ்டியாதி ஹேதோ ஈஸ்வரஸ்ய அபாவே ஜெகதபாவாத். அது இன்னொரு யுக்தி. ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு சிருஷ்டியாதிகள் வேணும். சிருஷ்டினா அச்சேதனத்துக்கு தனியா பரிணாமமோ சஞ்யோகமோ பிரவருத்தியோ ஒன்றும் வராது. அது பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு அந்த அச்சேதன பதார்த்தங்களை, அது பரமாணுவாக இருக்கட்டும், அச்சேதன பிரதானமா இருக்கட்டும், மூலப்பிரகிருதியோ இந்த பேரு சொன்னாலும் சரி, இல்லாத ஒரு பொருள், அறிவில்லாத ஒரு பொருளை அந்த பொருள் கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பந்தம், ஒரு சலனம் ஏற்படணும்னால் அதுக்கு ஒரு சேதனன் வேணும். அந்த சலனம் அதனுடைய சுபாவம் தானே கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு நியாமகன் தேவையில்லை. எல்லாமே செல்ஃப் அப்படி வச்சுக்கலாமா? செல்ஃப் கண்ட்ரோல்டு, அதுதான் அதனுடைய நேச்சர். அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று கிடையாது, கிடையவே கிடையாது. கண்ட்ரோலர் சொல்லக்கூடிய அந்த வஸ்து தனியா தான் இருக்கணும். இல்லைனால் சுவாவம்னு சொல்லணும். அந்த வஸ்துவினுடைய சுவாவம் ரெண்டு பரமாணு சேர்ந்து ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகணும்னால் முதல்ல அந்த இருக்கிற ரெண்டு பரமாணு சேரணும் இல்லையா? அந்த சேர்றது என்றது ஒரு கிரியை. அது அதனுடைய சுவாவம்னு வச்சுக்கலாமே, இதுதானே கேள்வி வரும். அதுக்கு அது ரெண்டும் சேர்றதுக்கு இன்னொரு ஆசாமி, ஒரு சேதனனா ஒருத்தரை கல்பனை பண்ணணும் எதுக்கு சொல்றது? அந்த பரமாணுனுடைய சுபாவம்னு வச்சுக்கலாமே கேட்டால் வச்சுக்க முடியாது. ஏனால் சுபாவம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே இருக்கக்கூடியது சுபாவம். யதா அக்னேஹே ஔஷ்ணியம், இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பாஷ்யக்காரர் கொடுக்கிற எக்ஸாம்பிள். அக்னேர் ஔஷ்ணியம் இவ சுபாவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னி இருக்கு ஆனா ஔஷ்ணியம் கிடையாது என்றது சொல்ல முடியாது. அக்னி இருக்குன்னா கண்டிப்பா ஔஷ்ணியத்தோட தான் இருக்கும். அது ஔஷ்ணியம் இல்லாத ஒரு அக்னின்னு சொல்ல முடியாது.
அக்னியே இல்லாம போயிடுத்துன்னு வேற விஷயம். அக்னி இருக்கு ஆனா உஷ்ணியம் கிடையாது, அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனுடைய சுவாபாவிகமான நேச்சர், அதுக்கான நேச்சர்னு பேரு, சுவாவம். இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், ரெண்டு பரமாணு சேர்றது என்றது அந்த பரமாணுனுடைய சுவாவம்னு வச்சுக்க முடியுமோ? முடியாது. சுவாவமா இருந்தா எப்பொழுதும் சேர்ந்துட்டே இருக்கணும், விட்டு போகவே முடியாது. அதனுடைய சலனம் சுவாவமா இருந்தா சலனம் நடந்துட்டே இருக்கணும், ஸ்பந்திச்சுட்டே இருக்கணும், ஸ்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப ஸ்பந்தம் சுவாவமா அஸ்பந்தம் சுபாவமானு கேட்கணும். ஸ்பந்தம் இல்லாம இருக்கிறது அதனுடைய சுபாவமா, ஸ்பந்தத்தோட இருக்கிறது சுபாவமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸ்பந்தம் இல்லாம இருக்கிறது சுபாவம்னு சொன்னால் ஸ்பந்தம் எப்படி ஏற்பட்டது? தாத்காலிகமா ஒண்ணு ஏற்படணும்னா அது எப்படி வந்தது? அதுக்கு பதில் வரணும். இல்ல ஸ்பந்தமே சுபாவம் சொன்னால் எப்பொழுதும் ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து 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 போயிட்டே இருக்குன்னா அது அதுக்கு இது இல்லாம போயிடும், சேராம ஒரு அவஸ்தை இல்லைன்னு சொல்லி வரும். அதுவும் குழப்பம்தான். அப்போ தாத்காலிகமான சிருஷ்டி என்றது நடந்துட்டே இருக்கிறது இல்லை, அது கிரியேட் ஆகிறது, திருப்பி அதுக்கு நாசம் வர்றது, திருப்பி கிரியேட் ஆகிறது. இந்த கிரியேஷன் என்றது தாத்காலிகமா வரக்கூடிய ஒரு 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 இதுதானே. அது எந்த ஒரு கிரியேஷனா இருந்தாலும் அப்பப்போ சேர்றது, திருப்பி அதுக்கு அழிவு இருக்கு. அந்த மாதிரி வரணும்னால் அதுக்கு அது சுபாவம்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்பந்தம் என்றது சுபாவம்னு சொல்ல முடியாது, ஸ்பந்தம் இல்லாம இருக்கிறதும் சுபாவம்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் சுபாவம் இல்லைன்னு வந்து போச்சுனால் அப்போ தாத்காலிகமா அது எப்படி வந்தது கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ அது ஜடத்தினுடைய சுபாவம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அப்ப இன்னொருத்தர் அதுக்கு ஒரு பிரேரணையை கொடுக்கறது. இன்னொரு பிரேரணையினால, அது யாருடைய பிரேரணைன்னு கேட்டால் இன்னொரு ஒரு சேதனமான ஒரு பொருள் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலை பண்றது ஒத்துண்டாகணும். இது ஒரு யுக்தி. இந்த மாதிரி ஏகப்பட்ட யுக்திகள் இருக்கு. ஒரு யுக்தி இப்படி யோசிக்கிறது. அது வச்சுட்டு சொல்றது, ஜெகத் சிருஷ்டியாதி ஹேதோஹோ ஈஸ்வரஸ்ய அபாவே. இப்ப ஈஸ்வரன் ஜெகத் சிருஷ்டி பண்றதுன்னா இதுதான். ஜெகத் சிருஷ்டினா என்ன அர்த்தம்? அதனுடைய பரம மூலமா எது சொல்லி ஆகணுமோ, உபாதான காரணம் சொல்றது இல்லையா, அது மூல பிரகிருதியாகவே இருக்கட்டும், இல்ல வைசேஷிக சித்தாந்தப்படி பரமாணுவாகவே இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த பதார்த்தத்தை, அந்த அறிவில்லாத அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த பதார்த்தத்தை, அது மூல பிரகிருதியோ பரமாணுவோ ஏதோ இருக்கட்டும், அந்த பதார்த்தத்துல ஒரு பிரவೃತ್ತಿ ஏற்படும்படியா, ஒரு ஸ்பந்தம் ஏற்படும்படியா பண்றது. அதோட ஈஸ்வரனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா சிருஷ்டி கர்த்தத்துவம் ஆயிடுது, அவ்வளவுதான். இனிமே வேலை இல்லைன்னு அர்த்தம் சொல்லலை. அதுக்கு மேல ஸ்திதி கர்த்தத்துவம், அது நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? எந்த வரைக்கும் நிக்கிறது? ஏன் அழிவு வரல? அப்ப அதுக்கும் ஒரு காரணம் வரணும். இனிமே இந்த சிருஷ்டி எதுக்கு ஏற்படுறதுன்னு கேட்டால், எதுக்கு சிருஷ்டி வேணும்? அது யாருக்காக கேட்டா ஒரு போக்தான்னு சொல்லணும். ஏதோ ஒரு பிராணிகள் ஜீவனா இருக்கக்கூடிய அனந்த கோடி ஜீவராசிகள் இருக்கு. அவ போக்தாக்களா இருக்கார். அவளுக்கு போகம் வரணும், அதுக்காக சுகமோ துக்கமோ வரணும், அதுக்கு விஷயங்கள் தேவைப்படுறது, இதுக்காக சிருஷ்டி ஏற்படுறதுன்னு சொல்லணும். அப்ப யாருக்கு எந்த விதமான புண்ணியம் எந்த விதமான பாபம் தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கணும். இப்படி எல்லாம் பல விதமா ஈஸ்வரன் என்ற ஒரு கன்செப்ட் ஒத்துண்டுதான் ஆகணும் என்றது சாஸ்திரத்துல நிரூபணம் பண்றது. அத மனசுல வச்சுட்டு எழுதுறார். ஜெகத் சிருஷ்டியாதி ஹேதோர் ஈஸ்வரஸ்ய அபாவே ஜெகதபாவாத் சத்யபி ஜெகதி வியவஸ்தா அசித்தேஷ்ட. வியவஸ்தை இருக்கணும் இல்லையா? ஒரு வியவஸ்தையோட இந்த உலகம் போயிட்டே இருக்குன்னால் அதுக்கு ஒரு வியவஸ்தாபகன் இல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்றது, விஷயம் தெரிஞ்ச ஒரு வியவஸ்தாபகன், அது எப்படி வியவஸ்தை பண்ணணும் தெரிஞ்சவன், எதுக்காக வியவஸ்தை பண்றது, எப்படி வியவஸ்தை பண்றது தெரிஞ்சுண்டு புத்திபூர்வகமா பிரவர்த்திக்கக்கூடிய ஒரு 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 ஃபேக்கல்டி இருக்கணும் அங்க. அது இல்லாத போனால் என்ன வரும்? வியவஸ்திதமான ஒரு சுபாவம். ஆக்சுவலா அது சுபாவமே இல்லை, சுபாவமே சொல்ல முடியாது. அது சுபாவம் சொன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், அது ஒரே விதமா இருக்கணும், அப்பதான் சுபாவம். ஆத்மா சைதன்ய ஸ்வபாவ ஏன் சொல்றது?
அந்த சைதன்யத்துக்கு அழிவு இல்லை. அதனாலதான் அனுச்சித்தி தர்மா பிருதாரண்யத்துல வருது. அனுச்சித்தி தர்மா அஸ்ய விஜ்ஞாதொரு விஜ்ஞாதையர் விபரிலோபோ ந வித்யதே. ஏன்னா அது சுவாவம். சுபாவோ துரதிக்கிரமஹான்னு ஒரு சுபாஷத்துல வருது இல்லையா? அதுக்கு எந்த ஒரு தன்மை அதுக்கு அழிவு இல்லையோ அதுக்குதான் சுபாவம்னு பேர். இப்படி யோசிக்கணும். அதாயிடுத்து. அதுக்கப்புறம் அத்தயதி புருஷ சப்தேன சாட்சி கிரகணம், அகங்கார சப்தேன ஜீவ கிரகணம், பிரகிருதி சப்தேன மாயா கிரகணம், ஈஸ்வர பிரம்மணீது புருஷாத் அனன்யே ஏவேத்யுச்சதே தரிஹி தேஸ்வர சாங்கியமேவ தத். இப்போ வந்து வேதாந்திகள் சொல்ற மாதிரியே வந்துருத்துன்னா சரி. அப்போ உங்களுடைய தரிசனம் தனியா இல்லைன்னு வந்துருத்து. பஞ்சவிம்ச தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாங்கியத்துல. அதுல புருஷன் ஒரு தத்துவம் இருக்கு. அந்த புருஷன் யாருன்னு கேட்டா சாட்சி. மகத் தத்துவம்னு கேட்டால் அகங்கார சப்தத்தினால ஜீவனை வாங்கிக்கணும். புருஷ சப்தத்தினால சாட்சியை வாங்கிக்கணும். பிரகிருதி சப்தத்தினால மாயையே கிரகிக்கணும். அப்போ ஈஸ்வரன் எங்க இருக்குன்னு கேட்டா ஈஸ்வரனும் பிரம்மவும் எல்லாமே அந்த புருஷ சப்தத்தினாலேயே கிரகிக்கணும். அதை எப்படி கிரகிக்க முடியும்னு கேட்டா ஒரே தத்துவம் தான் 3 விதமா தெரியறதுன்னு சொல்லணும். இப்படி சொல்றீங்களா அப்படின்னா அது வேதாந்தம் தான், அது சாங்கிய மதம் இல்லை. புருஷாது அனன்யே புருஷனிடத்திலிருந்து வேற இல்லை அப்படி சொல்றதா இருந்தால் உங்க தரிசனம் நீங்க விட்ட அத்வைதத்துக்குள்ள வந்துருத்தோன்னு அர்த்தம். தரிஹி சேஸ்வர சாங்கியமேவ தத் சொல்லி சாங்கியாலே கண்டனம் பண்ணி அந்த பிரகரணம் முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த பிரகரணம் ஆரம்பிக்க போறோம். துவைத மத கண்டனம்னு, துவைத மதத்தை நிராகரணம் பண்றது. துவைத மதம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாத்து மதம் மட்டும் இல்லை. துவைதி நோஹிதே சாங்கியாக யோகாச்சான்னு பாஷ்யக்கார் சொல்றார். அப்ப அந்த காலத்துல துவைதிகள் சொன்னா யாரு? இவாளொன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி இப்போ துவைதிகள் துவைத மதம் சொன்னா சட்டுன்னு நமக்கு மாத்வ மதம் மனசுல வரும். அதுவே இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஈஸ்வரனும் ஜீவனும் வேறேன்னு சொல்லக்கூடியது எல்லாமே துவைத மதம் தான். ஈஸ்வரனும் ஜீவனும் வேறேன்னு சொன்னா மட்டும் இல்லை, அது பாரமார்த்திகமா வேற, வியாபகாரிகமா வேறேன்னு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அதனால மட்டும் துவைத மதம் ஆகாது. சில பேர் என்ன நினைக்கிறார், விவகாரத்துல துவைத மதம் தான் இருக்கு, அத்வைத மதம் கிடையாதுன்னு நினைக்கிறார். விவகாரத்துல துவைத மதம் தான் இருக்கு, விவகாரத்தோட ஒத்து போறது என்ன? துவைத மதம் தான். அத்வைத மதம் விவகாரத்தோடு ஒத்து போகாதுன்னு சொல்லுவா சில பேர். அது பெரிய தப்பு. ஏனால் அத்வைத மதத்தில் நிக்கிறவா விவகாரத்தை பத்தி ஒன்றும் பேசவே இல்லையா? அத்வைத மதம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்தாந்தம் இந்த விவகாரத்தை பத்தி ஒண்ணுமே பேசாம அப்படியே அத்வைதம் சொல்றதா? இல்லையே. விவகாரத்துல எப்படின்றது வியாபகாரிகமான வியவஸ்தையை பத்தி எவ்வளவு தூரம் சொல்லணுமோ அவ்வளவு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு வியவஸ்தை பண்ணி தானே அத்வைதத்தை சொல்றோம். அப்போ விவகாரத்துல துவைதம் இருக்குன்னு சொன்னா வாஸ்தவம். ஆனா துவைதம் மதம்னு சொல்லக்கூடாது. துவைதம் மதம் சொன்னா என்ன அர்த்தம்? அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணி வந்திருக்கக்கூடிய மதம். அப்பேற்பட்ட ஒரு மதத்தை ஒத்துண்டு போனாதான் துவைத விவகாரத்தை நிரூபணம் பண்ண முடியும்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அத்வைத மதத்துல இருந்துட்டு இந்த லோக விவகாரத்தை நிரூபணம் பண்ணவே முடியாதா? அத்வைத மதம் நமக்கு மனசுல ஏறல, அதனால துவைத மதம் ஒத்துக்கணுமா? ஏறலைன்னா என்ன அர்த்தம்? சரியா படிக்கல, அவ்வளவுதான். அத்வைத மதத்துல சொல்லக்கூடிய விவகார யுக்தியும் இருக்கு, பரமார்த்த யுக்தியும் எல்லாமே இருக்கு. அதுல விவகார யுக்தியை நம்ம சரியா கவனிக்கல, அவ்வளவுதான். அத்வைத சாட்சா்காரம் வரலைன்னா அது வேற விஷயம். அத்வைத சாட்சா்காரம் வரலைன்னா அதுக்காக சாதனை பண்ணணும். அதனால துவைத மதம் ஒத்துக்கணும்ன்றது கிடையாது. துவைத மதம் தனியா இருக்கட்டும், அத நம்மளுடைய விஷயம் இல்லை. அப்போ அத்வைத மதம் என்றது என்ன? அந்த பகவத் பாதாளுடைய பட்சம், அந்த மதம் என்னன்றது முதல் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது புரியலன்னா வேற வழி இல்லை. புரியலன்னா படிக்கணும், அவ்வளவுதான். படிக்கிறது தான் வழி, வேற வழி கிடையாது. படிச்சதுக்கு அப்புறம் அத்வைத சாட்சா்காரம் வரலன்றதுனால மட்டும் அத்வைதத்தை விட வேண்டியதில்லை. அந்த சாதனா மார்க்கத்தில் போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ
விவகாரத்துக்கு துவைத மதம் தான் பொருத்தமா இருக்கும் அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் வரும்னு நான் முதல்ல சொன்னேன். அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணி புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த துவைத மதத்தை ஒத்துக்கிறதா இருந்தா தான் நம்மளுடைய விவகாரத்தை நிரூபணம் பண்ண முடியும். இல்லைன்னா அத்வைத மதத்தில் இருந்துட்டு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று இந்த விவகாரத்தை நிரூபணம் பண்ணவே முடியாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி வந்துடும். அது தப்பு இல்லையா? அதுதானே சொன்னேன். சரி, இப்ப படிக்கிறேன். அஸ்தி ஈஸ்வரஹ ஜீவஸ்து ததஹ அன்யஹ ந தயோர் அத்வைதம் இது யோகினஹ துவைதினச்ச. யோகினஹ துவைதினச்ச, யோகினஹான்னு ஏன் எடுத்து காமிக்கிறார்னா சாங்கியால் ஒத்துக்கிறதே இல்லை. ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்லல. யோகிகள் ஈஸ்வரன் இருக்குன்னு சொன்னார். கிளேச கர்ம விபாகாசைர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரஹான்னு சூத்திரமே பண்ணியிருக்கார் இல்லையா? பகவான் பதஞ்சலி சூத்திரம் பண்ணியிருக்கார். ஆனா அவர் துவைதத்தை பத்தி ஒன்றும் சொல்லல. இருந்தா கூட அந்த ஒரு சம்பிரதாயம் துவைதத்தை ஒத்துண்டு போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதனால்தான் ஆக்சுவலா யோக சூத்திரங்கள் மட்டும் பார்த்தால் அதுல துவைத்தமோ அத்வைத்தமோன்னு விசேஷமா அத்வைத கண்டனம் அப்படி ஒன்றும் கிடையாது. அத்வைத கண்டனம் பண்ணி துவைத மதத்தை அது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பிராச்சீன பద్ధதி வச்சுட்டு நம்ம சொல்லும் பொழுது துவைத தரிசனம் என்ற தரிசனத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒத்துக்கிறது இல்லை, ஜெகன் மித்யாத்துவம் ஒத்துக்கிறது இல்லை. அது வச்சுட்டு இப்போ அவளெல்லாம் துவைதிகள்னு சொல்றது. புரியுது இல்லையா? அந்த மாதிரி துவைத மதம் சொல்லக்கூடிய மாத்வாதி மதங்கள், அந்த மதத்திலும் யோகினஹா துவைதினச்சா, இவர் துவைதினஹா சொல்றது மாத்வாலை மனசுல வச்சுருந்தா துவைதிகள்னு சொல்றது. மாத்வ மதம் ஒரு தனி மதம். அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணி அதுக்கு வேற விதமா வந்திருக்கக்கூடிய மதம். அந்த மதம் நமக்கு விவகாரத்துக்கு தேவைப்படுறதா? தேவைப்படுறது இல்லைன்னு நான் சொன்னேன். விவகாரத்துல துவைதம் இருக்கலாம், ஆனா துவைத மதம்ன்றது கிடையாது. துவைத மதம்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? அத்வைதத்துக்கு விபரீதமான ஒரு சிந்தன கிரமம் அது மனசுல வச்சுட்டுதான் விவகாரத்தை சொல்ல முடியும் சொல்லக்கூடிய மதம் அது கிடையாது. அது தேவையில்லை. அத்வைதத்திலேயே நின்றுண்டு. ஆனால் அத்வைதம் வியாவகாரிகம் இல்லை. அது அத்வைத சித்திகாரரே சொல்லியிருக்கார். இப்போ துவைதம் இருக்கு, அத்வைதம் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து பரஸ்பர விரோதம் வந்தால் துவைதத்தை விடணுமா அத்வைதத்தை விடணுமா கேட்டால் அத்வைதம் பாரமார்த்திகம், துவைதம் வியாவகாரிகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அத்வைதம் பாரமார்த்திகம், துவைதம் வியாவகாரிகம். அப்ப பரஸ்பர விரோதம் கிடையாது நம்ம சொல்றோம். இதுதான் அத்வைத பிரக்கிரியை இல்லையா? அதுக்கு ஒரு சத்தை கொஞ்சம் மேல கொண்டு வச்சு அத்வைதத்தினுடைய அத்வைதம்னா துவைத சூன்யமான ஒரு ஆத்மஸ்வரூபம், அது பாரமார்த்திகம். துவைதம் வியாவகாரிகம். அப்ப விரோதம் கிடையாது. ஒரே சத்தையா இருந்தா தான் விரோதம், வேற வேற சத்தையா இருந்தால் விரோதம் கிடையாதுன்னு ஒரு சமாதானம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு கேள்வி கேட்டிருக்கார். ஏன் விபரீதமா இருக்க முடியாது? துவைதம் பாரமார்த்திகம், அத்வைதம் வியாவகாரிகம் சொல்லலாமே. விரோத பரிகாரம் பண்ணணும்னா இப்படி கூட பண்ணலாம் இல்லையா? அந்த சத்தா பேதம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அத்வைதத்துக்கு பாரமார்த்திக சத்தையும் துவைதத்துக்கு வியாவகாரிக சத்தையும் கொடுத்து நீங்க விரோதம் பண்றீள். அந்த மாதிரி நான் விபரீதம் கேட்கிறேன். துவைதம் பாரமார்த்திகம், அத்வைதம் வியாவகாரிகம் சொல்லுங்கோ, விரோத பரிகாரம் ஆச்சேன்னு கேட்டால் அத்வைத சித்திகாரர் பதில் கொடுத்திருக்கார், இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அத்வைதம் ஒண்ணு இருக்குன்னா அது விவகாரத்துல இல்லை. அத்வைதம் என்ற தத்துவம் அத்வைதமா இருக்கிறதுன்னு சொன்னால் அத்வைதம் பாரமார்த்திகமா தான் சொல்ல முடியும். துவைதம் பரமார்த்தத்தையும் கிடையாது. அத்வைதம் வியாவகாரிகமும் துவைதம் பாரமார்த்திகமும் சொல்ல முடியாது. ஏனால் முதல் இதுதான் சிரமம். விவகாரத்துல அத்வைதம் கிடையாது, துவைதம் தான் இருக்கு. துவைதம் தான் இருக்குன்னா திருப்பி நான் சொல்றேன், துவைதம் தான் இருக்குன்னு சொன்னா துவைதம் மதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது ரொம்ப கவனிக்கலாம் நீங்க. விவகாரத்துல துவைதம் தான் இருக்குன்னு சொன்னால் மத்வாச்சாரியர் சொன்ன துவைதம் மதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. துவைதம் இருக்குன்னு துவைதம் இருக்கிறதான் ரெண்டா தெரியுது. ஈஸ்வரனும் ஜீவனும் ரெண்டா தெரியுதுன்னா உடனே துவைத மதமா? அது இல்ல. ரெண்டா தெரியறதுனால மட்டும் துவைத மதம் வந்துடுமா? கிடையாது. ரெண்டா தெரியறது, அந்த ரெண்டு என்ற தன்மை
அது அழிவில்லாத தன்மை. அப்படி சொன்னால் அது துவைத மதம். ரெண்டு என்ற அந்த தன்மை அப்படிதான் இருக்கணும். மோட்சத்திலையும் அப்படிதான் இருக்கணும். மோட்சத்திலையும் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஈஸ்வராதீனமா தான் இருக்கணும். ஈஸ்வர பயத்தோட தான் இருக்கணும் மோட்சத்திலையும். அந்த ஈஸ்வரன் ஜீவன் என்ற ரெண்டாக அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது போகவே போகாது என்று சொல்றதா இருந்தால் அது துவைத மதம். துவைத்தம் சொன்னா உடனே துவைத மதம் இல்ல. துவைத்தம் சொன்னா என்ன, வியாபகாரத்துல தான் துவைத்தம் இருக்கு சொன்னா அத்வைதிகளும் சொல்றதே அப்ப துவைத மதத்தை ஒத்துக்கிறதே இல்ல. துவைத மதத்தை ஒத்துக்கல, விவகாரத்துல துவைத்தம் இருக்குன்னு சொன்ன அவ்வளவுதான். ரெண்டா தெரிகிறது. அது வச்சுட்டு எல்லாமே விவகாரமும் மோட்சம் வரைக்கும் எல்லா விதமான விவகாரங்களும் நடந்துட்டே இருக்கு, அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இப்படி சொன்னா உடனே துவைத்த மதம் இல்லை. அதுவும் அத்வைத மதம் தான். பிரம்ம ஜான பர்யந்தம் அஸ்ய துவைத பிரபஞ்சஸ்ய பாதோ நாஸ்தின்னு சொன்னா துவைத மதமா? அத்வைத மதம். காலத்திரயத்திலையும் இந்த துவைதத்துக்கு பாதம் இல்லைன்னு சொன்னால் அது துவைத மதம். அது அத்வைதிகள் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ விவகாரத்துல துவைத மதம் இருக்குன்னு சொன்னா அது யாராவது சொன்னா ஒத்துக்க கூடாது. துவைதம் இருக்குன்னு சொன்னா தாராளமா ஒத்துக்கலாம். எதுக்காக சொன்னேன்னு கேட்டா, அந்த அத்வைத சித்தியில சொல்லி இருக்கார், அத்வைதம் வியாபகாரிகம் துவைதம் பாரமார்த்திகம்னு வச்சுக்கோங்களேன்னு கேட்டா வச்சுக்க முடியாது. அத்வைதம் தான் பாரமார்த்திகமா இருக்கணும். ஏன்னா விவகாரத்துல அத்வைதம் இல்லை. விவகாரத்துல அத்வைதம் இல்லைன்னு சொன்னா அத்வைத மதம் தப்புன்னு அர்த்தம் இல்லை. அது விவகாரத்துல சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். எத்ரஹி துவைதம் இவ பவதி ததிதர இதரம் பஷ்யதி எத்திர த்வஸ்ய சர்வம் ஆத்மைவா பூத் தத் கேனகம் பஷ்யேன்னு ஸ்ருதி சொல்லி கொடுக்கிறது. நம்ம சொல்ற விஷயம் இல்லை அது. எத்ரஹி துவைதம் இவ பவதி, துவைதம் மாதிரி இருக்குன்னால் ஏன் துவைதம் மாதிரின்னு சொல்றது? ரொம்ப ஜாகரூகமா சொல்றது பாருங்க ஸ்ருதியே. துவைதம் இவ பவதி, துவைதம் இவ பவதினா உண்மையா கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் துவைதம் மாதிரி தெரியறது இல்லையா? தெரியறதா இருந்தால் இதரஹ இதரம் பஷ்யதி, இதரஹ இதரம் ஜிக்ரதி, இதரஹ இதரம் ஸ்ருணோதி, இதரஹ இதரம் ஸ்பிருஷதி, எல்லா விவகாரங்களும் நடக்கிறது. எத்திர த்வஸ்ய சர்வம் ஆத்மைவா பூத் தத் கேனகம் பஷ்யேத் சர்வ விவகார நிவృత్తిம் வததி ஸ்ருதி. தத்துவஞானேன சர்வ விவகார நிவృత్తిமேவ ஸ்ருதி வததி. அப்போ அத்வைதாவஸ்தையில விவகாரம் கிடையாது, துவைதாவஸ்தையில விவகாரம் இருக்குன்றது ஸ்ருதியை காமிக்கிறது, அது பிரிச்சு காமிக்கிறது. அதனால சொல்றேன். அப்போ விவகாரத்துல அத்வைதம் இல்லை, அத்வைத மதம் இருக்கு. அத்வைத மதம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாரமார்த்திகமான அத்வைத சித்தாந்தத்தை அத்விதீயமான ஆத்ம தத்துவத்தை பரம தத்துவமா வச்சுண்டு அதுக்கு விரோதம் இல்லாமல் லோக விவகாரத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய மதம், இதுக்கு அத்வைத மதம்னு பேர். ஏகமேவ அத்விதீயம் என்றது பரமார்த்த தத்துவமா வச்சுண்டு அதுக்கு விரோதம் வராமல் பிரக்கிரியைகளை ஆசிரியிச்சு வச்சுண்டு லோக விவகாரத்தை வியவஸ்திதமான விவகாரத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சித்தாந்தம் அத்வைத மதம். அது விவகாரத்திலையும் இருக்கு. அத்வைத மதம் விவகாரத்தில் இருக்கு, ஆனா அத்வைதம் கிடையாது. புரியுறது இல்லையா? ஆமா. அப்போ அஸ்தி ஈஸ்வரः ஜீவஸ்து ததः அன்யः ந தயோர் அத்வைதம் இது யோகினः துவைதினश्च. யோகிகளும் துவைதிகளும் இப்படி சொல்றார். ததபி மந்தம் கண்டனம் ஆரம்பிக்கிறது. அந்த அப்படி சொல்லக்கூடிய அந்த துவைத மதமும் மந்தம் சொன்னா திருடமாக இல்லை, கண்டிக்க வேண்டியதுதான். ததாஹி எப்படி என்றால் கிம் ஜீவேஸ்வரையோர் ஔபாதிகோ பேதா யுஷ்மாகம் இஷ்டா உத தாத்விகா. கேள்வி கேட்கிறார். ஜீவனும் ஈஸ்வரனும் வேற நீங்க சொல்றீர்கள், என்ன ஔபாதிக பேதம் இருக்குன்னு அர்த்தமா இல்ல வாஸ்தவிகமான பேதம் இருக்கு தாத்விக பேதம் இருக்குன்னு அர்த்தமா? ஆத்யா அஸ்மாகம் அப்படி இஷ்ட ஏவ. ஔபாதிகமான பேதம் இருக்கு, ஒரு உபாதி மூலமாக ஈஸ்வரனும் ஜீவனும் ரெண்டாக பிரிஞ்சு தெரிகிறது, வேற தெரிகிறது. அது மட்டும் உங்களுடைய சித்தாந்தமா? இல்ல, அது நமக்கும் இஷ்டம்தான். அது நான் இல்லைன்னு நானும் சொல்ல வரல. அஸ்மாகம் அப்படி இஷ்ட ஏவ, நமக்கும் சம்மதம்தான். த்விதீயஸ்து அயுக்தா. அதனால நீங்க எப்படி சொல்லணும்? ஜீவனும் ஈஸ்வரனும்
வேற வேறேன்னு சொன்னா உடனே அத்வைத கண்டனம் ஆகாது. புரியுறது இல்லையா? ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறேன்னு சொன்னா உடனே அத்வைத கண்டனம் ஆயிடுமா? ஆகவே ஆகாது. அத்வைதிகளும் ஒத்துன்னு இருக்கோம். ஆனால் தாத்விகமா வேற வேறேன்னு சொல்லணும். அது எடுத்து சொல்லணும். அப்பதான் அது துவைத்த மதம். இல்லைன்னா அத்வைதிகளுக்கும் விரோதம் இல்லை. ஏதோ ஒரு உபாதி மூலமா ஒரே பதார்த்தம் ரெண்டு விதமா தெரியறது, அதனால வேறேன்னு சொன்னேன்னு சொன்னா அது அத்வைத மதம் தான். அதனால ஈஸ்வரன் வேற ஜீவன் வேறேன்னு சொன்னா உடனே அது துவைத்த மதமாகாது. அப்ப துவைத்த மதம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஈஸ்வரனும் ஜீவனும் வஸ்துதா பின்னா, அனையோர் பேதா தாத்விகா, பேதா பாரமார்த்திகா. அந்த பேதத்துக்கு அழிவே கிடையாது. அப்படி நீங்க சொல்றதா இருந்தால் அதுதான் உங்களுடைய மதம். அப்ப அது கண்டனம் பண்றார். தித்தீயஸ்து அயுக்தா, அதுவும் சரியில்லை. ஏனால் அந்த கரணாவத் சின்னம் சைதன்யம் ஜீவா மாயாவத் சின்னம் ஈஸ்வரா இது ஸ்திதே அவச்சேதக அந்த கரணமாயோர் பேதேபி அவச்சின்ன சைதன்யா பேதாத். பிரசித்தமான சித்தாந்தம் சொல்றார். இதுக்கு என்ன நியாயம்னால், ஒரு ரெண்டு வஸ்துக்களுக்கு பேதம் தெரியறதா இருந்தால் உடனே அந்த பேதத்தை நம்ம பரீட்சை பண்ணும் பொழுது இது உண்மையான பேதமா இல்ல ஒரு உபாதி மூலமா தெரியறதா ஒரு சந்தேகம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. எப்படி யோசிக்கிறது? அங்க ஒரு நியாயம். பிரதீயமானஸ்ய பேதஸ்ய ஔபாதிகத்வேன நிரூபண சம்பவே வாஸ்தவிக பேதா அந்நியாயः. புரியுறது இல்லையா? தெரியக்கூடிய அந்த பேதத்தை ஔபாதிக பேதமாக நிரூபணம் பண்ண முடியும் என்றால் அது வாஸ்தவிகமான பேதம்னு சொல்றது தப்பு. அது கல்பனா கௌரவம். இது ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற நியாயம். நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய இடத்துல இந்த நியாயம் பல பேர் உபயோகப்படுத்துறது, எல்லா சாஸ்திரக்காராலும் உபயோகப்படுத்துறது. ஒரே வஸ்து பலவிதமா தெரியற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இப்ப தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண சச்ச ஏகோபி உபாதி பேதாத் பிராணாபானாதி சம்ஞாம் லபதே. என்ன இது? சச்ச ஏகோபி, அந்த பிராணன் ஒன்றாக இருந்தாலும் உபாதி பேதாத் பலவிதமான உபாதிகள் மூலமா பலதாக தெரியறது. அந்த அது யோசிக்கிற அந்த புத்தி ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லும் பொழுது ஏன் போச்சு? அங்கேயும் அப்படி யோசிக்கணும் இல்லையா? அப்ப ஔபாதிக பேதத்தை வச்சுட்டு எல்லா வியவஸ்தையும் பண்ண முடியும்னால் அதுவே போருமே, அதுவே போரும். அதனால அது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும். ஔபாதிக பேதம் எப்படி சொல்லணும், ஔபாதிக பேதம் எங்க சொல்லணும், எங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது சாஸ்திரத்துல கரெக்டா அதுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா சில பேர் கேட்பான், எல்லா இடத்துலயும் ஔபாதிக பேதமே இருக்கட்டுமே, கடகா பட்டகான்னா சொல்றது, அதுவும் ஔபாதிக பேதம், ஏன் சொல்லக்கூடாது? எல்லா பேதமும் ஔபாதிகம் சொல்றதா? அப்படி இல்லையே. அப்ப எந்த பேதத்தை ஔபாதிக பேதம்னு சொல்லணும், எந்த பேதத்தை சுவாபாவிக பேதம்னு சொல்லணும், இதுக்கெல்லாம் தனியா கரெக்டா சாஸ்திரத்துல டைரக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் சொல்றேன் நான். இப்ப இந்த ஒரு நியாயத்தை உபயோகப்படுத்துறார். நமக்கு தெரியக்கூடிய பேதம் ஸ்வரூபத்திலேயே இருக்கிற பேதம் கிடையாது. ஸ்வரூபம் ஒன்னாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு உபாதி மூலமா வேற வேற தெரியறது. அப்படி நிரூபணம் பண்ண முடியும்னால் அப்படிதான் நிரூபணம் பண்ணணும். வாஸ்தவிகமா பேதம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு சாஸ்திர நியாயம் இருக்கு. இங்க ஜீவன் ஈஸ்வரன் வேற வேறன்னு தெரியறது. இந்த பேதத்தை ஔபாதிக பேதமாக நிரூபணம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஜீவாள், எத்தனையோ ஜீவாள் இருக்கா. ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனை தவிர்த்து வித்தியாசமா இருக்கு. என்னுடைய சுபாவம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய சுபாவம் எனக்கு இல்லை. என்னுடைய சுகம் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய சுகம் எனக்கு இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கு. அதனால நான் வேற, மற்றவா வேற, போக்தாக்கள் தனியா தனியா இருக்கு. சொல்லி ஆகணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
சந்தேகமே இல்லை. என்னுடைய கர்மபலம் எனக்கு தான் இருக்கு, உங்களுக்கு இல்லை. உங்களுடைய கர்மபலம் உங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லை. இதுதான் வியவஸ்தை. இந்த வியவஸ்தையை சரி பண்ணணும்னால் அதுக்கு ஜீவனே வேறன்னு சொல்லணுமா? அந்த ஜீவன் வேற, இந்த ஜீவன் வேற, ஆத்மா தான் வேற. ஆத்மா வேறன்னு சொல்லணுமா? இல்ல வேற விதமா ஏதாவது வழி இருக்கா? கேட்டா வேற வழி இருக்கு. என்ன வழி? அந்த கரணம் வேறன்னு சொன்னா போதும். அந்த கரணம் வேற, ஸ்தூல சரீரம் வேற, சூக்ம சரீரம் வேற. அப்போ ஆத்மா வேற, ஆத்மா ஒன்னா இருந்தா கூட சூக்ம சரீரம் வேறையா இருக்க, ஸ்தூல சரீரம் வேறையா இருக்கு. இதெல்லாம் வச்சுண்டு நம்மளுடைய எத்தனை வியவஸ்தை நமக்கு தேவைப்படுறதோ அல்ல எல்லா வியவஸ்தையும் பண்ண முடியும். எவ்வளவு வியவஸ்தை நமக்கு வேணுமோ, வியவஸ்தைன்னு சொல்றது இல்லையா, கர்மபல வியவஸ்தா. என்னுடைய நான் எனக்கிட்டு இருக்கக்கூடிய கர்மபலங்கள் உங்கள்கிட்ட போகக்கூடாது. அது கலர்ந்து போகக்கூடாது. என் கையில தான் இருக்கணும். நான் பண்ணின புண்ணியமும் நான் பண்ணின பாபமும் ரெண்டுத்துக்கும் எனக்கு தான் பொறுப்பு, உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. அதை அனுபவிக்கணுமா, எல்லாமே எனக்கு தான் பொறுப்பு. இந்த ஒரு சம்சார வியவஸ்தை அது இருக்கணும்னா என்ன வேணும்? எனக்காக ஒரு தனியா ஒண்ணு இருக்கணும். அது ஆத்மஸ்வரூபமே எனக்கு தனியா வச்சுக்கணுமா, இல்ல வேற ஏதாவது இருந்தா போருமா கேட்டால் அத்வைத சித்தாந்தத்துல என்ன சொல்றது? ஆத்மா ஒன்னாகவே இருக்கட்டும். ஏன்னா ஸ்ருதி ஏகமேவ அத்விதீயம் என்ற தத்துவத்தை சொல்றது, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றது. அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியோபதேசம் சரி பண்ணணும்னால் ஆத்மாவு வேற வேறன்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் வேற நீ வேற என்ற அனுபவத்தையும் கர்மபல வியவஸ்தையும் எப்படி பண்ணலாம்? அந்த கரணம் வேறன்னு சொன்னா போரும், தாராளமா போரும். எனக்காக எனக்கு என்னுடைய பர்சனாலிட்டி எது மூலமா வருதுன்னா என்னுடைய அந்த கரணம், சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம் போரும். பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெக்யூலியாரிட்டி எனக்கு இருக்கிற ஒரு வியக்தித்துவம், அதுக்கு பேஸ் என்னன்னு கேட்டால் ஆத்மா இல்ல, ஆத்மா காமன். ஆத்மா காமனாகவே இருக்கட்டும். சூக்ம சரீரம் தனி, ஸ்தூல சரீரம் தனி. உங்களுடைய ஸ்தூல சரீரம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. என்னுடைய ஸ்தூல சரீரம் எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. அப்போ ஆத்மா ஒன்னாகவே இருந்தாலும் அந்த ஆத்மாவில தாதாத்மியாத்தியாசம் வேற வேற இருக்கு. அப்ப எனக்கு ஏற்பட்ட தாதாத்மியாத்தியாசம் என்னன்னா, என்னுடைய சூக்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் ரெண்டும் சேர்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரே ஆத்மாவை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதனால அந்த கர்மபலவும் கர்மாவும் வாசனையும் எல்லாமே அந்த கரணத்துல இருக்கு. அந்த கரணத்துல தாதாத்மியாத்தியாசம் ஏற்பட்டதுனால நான் என்று கிரகிக்கிறேன். அது வச்சுட்டு நான் என்னுடைய விவகாரத்தை நிர்வகிக்கிறேன். அவ்வளவுதான். ஈஸ்வரன் என்ன பார்த்துட்டு இருக்கான்? எந்த அந்த கரணத்துல இவனுக்கு அபிமானம் இருக்கோ அந்த கரணத்துல இருக்கிற புண்ணிய பாபங்கள் இவனோட சேர்ந்தது. அது இன்னொரு இடத்துல போகக்கூடாது. எந்த அந்த கரணத்துல அபிமானத்தை வச்சுட்டு இவன் புண்ணியத்தையோ பாபத்தையோ பண்ணி இருக்கானோ அந்த கரணத்தில் இருக்கிற புண்ணிய பாபங்கள் அவனிடத்திலேயே போய் சேரும்படியா அவனுக்கு சுகதுக்க அனுபவங்களே கொடுக்கணும். அதுக்காக புதுசா ஸ்தூல சரீரங்களே கொடுக்கிறது. இது ஈஸ்வரனுடைய வேலை. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதின்னு இருக்கு ஸ்மிருதியில. இருந்தா கூட நரகா கிருண்ணாதி, அது நமக்கே ஒரு சுவாதந்திரம் இருக்கோன்னு தோணும் அந்த ஸ்மிருதி படிச்சா. கீதா வாக்கியம் நம்மளே அந்த பழைய சரீரத்தை விட்டு புதுசா எடுக்கிறது ஒண்ணும் கிடையாது. நமக்கு சுவாதந்திரம் இல்லை. ஆனா அது யதாஸ்ருதமா பார்த்தா அந்த ஸ்லோகத்திலிருந்து அப்படிதான் கிடைக்கும். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரக அபராணி அதா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையாதின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்க கிருண்ணாதி இல்லை பாருங்க. அந்த திருஷ்டாந்தத்துல கிருண்ணாதி கரெக்ட். பழைய வஸ்திரங்கள் விட்டு புதுசா வாங்கி எடுக்கிறது, அது நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஆனால் அந்த அம்சம் தாஷ்டாந்திகத்தில் கிடையாது. திருஷ்டாந்தத்துல அப்படிதான், ஆனா தாஷ்டாந்திகத்துல அப்படி இல்லை. ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையாதி போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். அது எந்த சரீரத்தில் போகணும்ன்றது நமக்கு தெரியாது. கர்மபலங்கள் தெரியக்கூடிய
கர்மகாரங்களுடைய நியந்தாவா இருக்கிற ஈஸ்வரனுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்படி அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம் ஒரு சைத்தன்யத்தை தனியா வைக்கிறது, அப்புறம் மாயாவச்சின்ன சைத்தன்யம் தனியா வைக்கிறது. இந்த அந்தக்கரணமும் மாயையும் தனித்தனி, அந்த அந்தக்கரணங்களும் தனி. அந்தக்கரணங்கள் அனந்தானி அந்தக்கரணானி பவந்தி. அனந்தானி அந்தக்கரணானி சங்கியே சொல்ல முடியாது, எத்தனை அந்தக்கரணம் இருக்கு சொல்ல முடியாது. அப்ப ஆத்மா ஒன்னா இருந்தாலும் எத்தனை ஜீவா இருக்காளோ அத்தனை அந்தக்கரணங்கள் இருக்குன்னு சொன்னா போதும். எல்லா ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனி, தன்னுடைய அந்த വ്യക്തിത്വம் எங்கேயும் போகாது, நமக்கிட்டே இருக்கும். நான் பண்ணினது எனக்கே வரும், பயப்பட வேண்டாம். அதனால அந்தக்கரணாவச்சின்னம் சைதன்யம், அந்தக்கரணாவச்சின்னம் சைதன்யம் ஜீவஹ மாயாவச்சின்னம் ஈஸ்வரஹ இது ஸ்திதே அவச்சேதக அந்தக்கரண மாயையோர் பேதேபி. அவச்சேதகம்னா அது பரிச்சேதம் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். அவச்சேதம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அதை பரிமிதப்படுத்தி வைக்கிறது, வித்தியாசமா பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். வித்தியாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். வித்தியாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவச்சினத்தின்னு சொன்னார். அந்த வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதுக்கு அவச்சேதகம்னு பேர். அவச்சேதக அந்தக்கரண மாயையோ, ஒரே சைதன்யத்தை ஜீவனும் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரிக்கிறது. எது மூலமா பிரிக்கிறது? அந்தக்கரணத்தையும் மாயையும் வச்சுண்டு. அந்தக்கரணாவச்சின்னம் சைதன்யம் ஜீவஹா மாயாவச்சின்னம் சைதன்யம் ஈஸ்வரஹா, அப்படி பிரிக்கிறது. அதுல அந்தக்கரணமும் மாயையும் வேறையா இருக்கிறதுனால அந்த அவச்சின்ன சைதன்யமும் வேறேன்னு சொல்லலாம். घटावच्छिन्नस्य मठावच्छिन्नस्य अपि आकाशस्य न हि स्वतो भेदः किन्तु घटम मठ रूप उपाधिवशादेव. ஒரே ஆகாசத்தை घटावच्छिन्न ஆகாசம்னு சொல்றது, மठावच्छिन्न ஆகாசம்னு சொல்றது. அதுல ஆகாசத்துக்கு ஒன்றும் பேதம் கிடையாது, ஆகாசத்துக்கு பேதம் இல்லை. கடத்துக்கும் மட்டத்துக்கும் இருக்கிற பேதத்தை வச்சுட்டு கடாகாசம் வேறே மடாகாசம் வேறேன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இதுதான் உபாதி பேதத்தினால பேதம் சொல்றது. இது ஒரு ரீதி. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? அவச்சேதவாதத்தை வச்சுட்டு இப்படி சொல்லலாம். இல்லைன்னா பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு அதுவும் சொல்லலாம். நாபி தர்ப்பண பிரதிபலிதஸ்ய ஜல பிரதிபலிதஸ்ய சூரியஸ்ய பேதா கிந்து தர்ப்பண ஜலயோரேவ. தர்ப்பணமும் ஜலமும் வேற. தர்ப்பணம்னா கண்ணாடி, மிரர். தர்ப்பணம் வேற, ஜலம் வேற. அதனால தர்ப்பணத்துல பிரதிபலிக்கிற சூரியன் வேறேன்னு தோன்றது, ஜலத்துல பிரதிபலிக்கிற சூரியன் வேறேன்னு தோன்றது. உண்மையா சூரியன் ஒண்ணுதான் சொல்றது பிரசித்தமான திருஷ்டாந்தம். பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு சொல்ற ரீதி, இல்லைன்னா அவச்சேதவாதத்தை வச்சுட்டு சொல்ற ரீதி, ரெண்டுமே நமக்கு சம்பிரதாயத்துல இருக்கு. அப்போ இப்ப சொன்ன மாதிரி ஔபாதிகமாகவே உபாதியை வச்சுட்டு இத்தனை பேதத்தை நிரூபணம் பண்ண முடியும்னு சொல்றச்சே வாஸ்தவிகமான பேதத்தை எதுக்கு ஒத்துண்டாகணும்? அது ஸ்ருதி விருத்தமா இருக்கு. ஸ்ருதி விருத்தமான ஒரு ஸ்ருதி அத்வைதம் சொல்றது. ஸ்ருதி சொல்ற அத்வைதத்தை நமக்கு ஏன் ஏத்துக்க முடியல, அது ஏன் ஒத்துக்க முடியலன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் தான் சொல்லணும். நான் வேற, நீ வேற, ஈஸ்வரன் வேறேன்னு தெரியறது, அதனால ஒத்துக்க முடியாது. உடனே அதுக்கு பதில் சொல்றது, அது அப்படி தெரியறது, ஆனா அது உண்மையாகவே வேறையா இருக்குன்னு பிரமாணம் இருக்கா? இல்லையே. சரி, அப்ப அந்த எண்ணம் நான் வேற, நீ வேற, ஈஸ்வரன் வேற என்ற எண்ணத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டா இப்படி ஔபாதிக வேதத்தை வச்சுட்டு சொல்லலாமே, தாராளமா சொல்லலாமே. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்ருதியோட உபதேசத்தை ஏன் ஒத்துக்க கூடாது என்றது அத்வைதிகளுடைய வாதம், இல்லையா? அந்த ஜீவனுடைய உபாதி அந்தக்கரணம் சொன்னோம், ஈஸ்வரனுடைய உபாதி மாயா. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த மாயைதானே பரிணமிச்சு திருப்பி அந்தக்கரணமா வந்திருக்கு. அப்ப மாயைக்கும் அந்தக்கரணக்கும் உண்மையா பேதம் சொல்ல முடியுமா? உபாதியும் ஒன்னாச்சேன்னு கேட்கலாம். அங்க என்ன சொல்லணும்? வாஸ்தவம் தான், உபாதியும் ஒண்ணுதான். ஆனா உபாதான உபாதேய பாவம் இருக்கு, அது மூலமா ஒரு பேதம் ஏற்பட்டிருக்கு. அது போரும், அதுவே போரும் நமக்கு. அப்படித்தான் இருக்கணும், உண்மையா அப்படித்தான் இருக்கணும். அதனாலதான் என்ன வருது, அந்தக்கரணங்கள் தனித்தனியா இருந்தாலும் மாயா என்றது எல்லா அந்தக்கரணங்களோடையும் சேர்ந்து இருக்கு. அதனால ஈஸ்வரனுடைய உபாதி நம்மளுடைய அந்தக்கரணம் என்ற உபாதி
ஒவ்வொருத்தருடைய அந்தக்கரணம் வேற வேறையா இருந்தாலும் ஒவ்வொருடைய அந்தக்கரணமும் காரியமா இருக்கிறதுனால மாயையுடைய காரியமா இருக்கிறதுனால மாயா சம்பந்தம் இல்லாத ஒரு அந்தக்கரணம் கிடையாது இல்லையா? எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்தக்கரணம் தனித்தனின்னு சொல்லும் பொழுதும் எல்லா அந்தக்கரணத்துக்கும் மாயையோட சம்பந்தம் இருக்கு. ஏன்னா மாயை உபாதான காரணமா இருக்கு. அந்த மாயை எல்லாத்துக்கும் உபாதான காரணமா இருக்கிற மாயை ஈஸ்வரனுடைய உபாதியா வச்சுக்கிறோம். இதனால என்ன சௌகரியம்னா ஈஸ்வரஹா சர்வஜ்ஞா என்ற விஷயத்தை நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். ஏன்னா ஈஸ்வரனுடைய உபாதியான மாயை, அந்த மாயைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அந்தக்கரணம் இருக்கா? கிடையாது. அப்போ நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அந்தக்கரணத்திலையும் இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே ஈஸ்வரனுக்கும் தெரியுது. என்ன காரணம்? ஈஸ்வரனுடைய உபாதியான மாய எல்லா அந்தக்கரணத்தோடையும் சேர்ந்து உபாதானமா இருக்கிறது. அதனாலதான் அப்பதானே ஈஸ்வரனே சர்வஜனா சொல்ல முடியும். அப்ப ஈஸ்வரனே சர்வஜனா காமிக்கிறதுக்கு இப்படிதான் வேணும். அப்ப ஈஸ்வரனுடைய உபாதியான மாயக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்துவே கிடையாது. அதனால எங்க எது நடந்தாலும் ஈஸ்வரனுக்கு அங்க கனெக்ஷன் கிடைக்கும். அதனால ஈஸ்வரஹா சர்வஜா என்றது அதுவும் நிரூபணம் பண்ண முடியும். நமக்கு நம்மளுடைய அந்த கரணத்தில் இருக்கிறது தான் தெரியும், இன்னொருத்தருடைய அந்த கரணத்தில் இருக்கிறது தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் சர்வஜரா இல்ல அல்பஜரா இருக்கு. என்னுடைய அனுபவம் எனக்கு தான் இருக்கு, உங்களுக்கு இல்லை. இதுவும் நிரூபணம் பண்ண முடியும். இப்படி பார்த்தால் எதெல்லாம் உங்களுக்கு நிரூபணம் பண்ணணுமோ, இந்த சம்சாரத்தோடு சேர்ந்த எந்த அனுபவத்தை நம்ம நிரூபணம் பண்ணணுமோ எல்லாமே நிரூபணம் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு சித்தாந்தத்துல நின்றுண்டு இதுல ஸ்டாண்ட் பண்ணி நின்றால் எல்லாமே நிரூபணம் பண்ண முடியும். அப்படி இருக்கிறச்ச ஸ்ருதி சொல்ற அந்த பாரமார்த்திகமான அத்வைதத்தை ஏன் விடணும்? அதுக்கு விடுறதுக்கு காரணமே இல்லை. அதனால அத்வைத சித்தாந்தத்திலேயே நிற்கிறோம் என்றது இவர் சொல்றார். இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். அப்புறம் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம்.